இது கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. எல்லாம் தூங்கி எழுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு போயிருங்க. இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைனாக பார்த்துடலாமா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. எல்லாம் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி டைமிங் கமெண்ட் பண்ணிங்க பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி கூட பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 மார்க் பாருங்கள். சினோனிம்ஸு, ஆண்டனிம்ஸு எல்லாம் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. புக் பேக் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்களா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸு, பிக் அவுட் த ஹோமோஃபோன்ஸ் ஃபார் தி வேர்டு, ரைட் ஃப்ரம் தி ஃபாலோயிங், ஃபார்ம் அண்ட் டெரிவபிள் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ் டு தி வேர்டு. ஸோ லைனாக பாருங்கள் எல்லாத்தையும். ஸோ அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் 10th போகிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ 9th நீங்கள் போகிறீங்க தெரியுமா? சப்போஸ் கொஸ்டின் பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீக்கட் கொஸ்டின் பேர் எல்லாமே உங்களுக்கு அதில் அனுப்பிடுவேன். அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? முக்கியமான விஷயமே அதுதான். சப்ஸ்கிரைபு பார்த்து பண்ணி விட்ருங்க பார்க்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் காலங்காத்தால் 5 மணிக்கு எடுத்து வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். ஸோ ஓகே பாருங்கள். அடுத்து அப்ராப்ரியேட் ப்ரோசல் வெர்பு, அப்புறம் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் சூட்டபிள் மாரல் வெர்பு, சூட்டபிள் ப்ரிப்போசிஷனு, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸு, அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃப்ரம் தி வெப், சூஸ் த கரெக்ட் டிட்டர்மினேஷன். அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 2ல் செக்ஷன் 1. இந்த 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 2 வந்து நீங்கள் 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களா? இந்த 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். அடுத்து போயம் லைன்ஸ் பாருங்கள். இந்த 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் போயம்ஸ் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருந்தால் தான் எழுத முடியும். ஓகேவா? 20, 21, 22. அடுத்து இதில் கண்ணை மூடிட்டு எப்பயும் சொல்கிறது தான் பஞ்சுவேஷன் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் எழுதிடுங்க. இதில் ரீஅரேஞ்ச் வச்சே கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? அதுக்கு வேறு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் காஸ் ஆர் பிரேஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் கம்பேரிட்டிவ் டிகிரி, இன்டைரக்ட் ஸ்பீச்சு, பேசிவ் வாய்ஸு. இன்டைரக்ட் ஸ்பீச்சு, பேசிவ் வாய்ஸு எல்லா கொஸ்டின்லையும் கேட்குறாங்கப்பா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கிராமர் பாட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரோட் மேப்பில் ரொம்ப ஈஸி. போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள். ஸோ கோ ஸ்ட்ரைட். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டேர்ன் லெஃப்ட்டாக, அவருக்கு பார்த்தீங்கன்னா டேர்ன் லெஃப்ட் தான். டேர்ன் லெஃப்ட் அண்ட் கோ ஸ்ட்ரைட் அண்ட் யுவர் ரைட் சைட் யூ கேன் சி த போலீஸ் ஸ்டேஷன். எழுதுனா போதும் 2 மார்க்கு. அடுத்து பார்ட் 3 பாருங்கள். பேராகிராஃபு. இந்த 4ல் நீங்கள் 2 எழுதணும். ப்ரோஸ் பேராகிராஃப் இது. ஓகேவா? ஸோ ப்ரோஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் பேர் என்ன, போயட் ஆர்த்தர் பேர் என்னன்னு சொல்லி எழுதிடுங்க. ஓகேவா? அடுத்து போயம் பேராகிராஃப் வந்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 35 எழுதிடுவீங்க. ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, ஆல்ட்ரேஷன் வேர்ட்ஸ் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் மீதிக்கிற 3ல் ஏதோ நீங்கள் 1 எழுதுனா போதும். ஓகேவா? 33, 34, 36. பேராபேஸ் தெரிஞ்சதுன்னா எழுதிருங்க. பேராபேஸ் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பேசாமல் நீங்கள் பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா பேராகிராஃப் எழுதிடலாம். 33, 34. அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு 38 எழுதிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லேயும் வரும், ப்ளஸ் 8 மார்க்லேயும் வரும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். கீழே கொஸ்டின் கேட்பாங்க. அதை எடுத்து எதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வாட் வாஸ் அ மிராக்கிள்? சி இஸ் அலைவ் சம் ஒன் சைடு. இட் வாஸ் அ மிராக்கிள். சி ஹேஸ் பீன் burned அண்டர் த டர்பீஸ் ஃபார் 116 hours. இது எழுதுனா போதும் உங்களுக்கு 1 மார்க்கு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து 5 மார்க் பாருங்கள். இது ரொம்ப ஈஸிப்பா. கண்ணை மூடிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு லெட்டர் ரைட்டிங்கு, 2 எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. 2 தெரிஞ்சால் 2 கூட எழுதிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா செஸ் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன், செஸ் சாம்பியன்ஷிப்பில். அதுக்கு லெட்டர் எழுதுறீங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் மேக்கிங்கு. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் யூ ஸ்கூல். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேப்டனு, கபடி மேட்ச்சுக்கு ஒரு நோட்டீஸ் மேக்கிங் பண்ணுறீங்க. அதுவும் ஈஸி தான், எழுதிடலாம். அதுக்கப்புறம் 4 பாருங்கள். பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் எழுதிடலாம். ஸோ பிக்சர் வச்சு உங்களுக்கு 5 லைன் தெரிஞ்சால் எழுதணும். ஓகேவா? தெரிஞ்சால் எழுதிக்கோங்க, 5 மார்க்கு. அதுக்கப்புறம் நோட்டீஸ் மேக்கிங்கு மொத்தம் பாருங்கள். நீங்கள் இது எல்லாமே எழுதலாம் போல். 1, 2, 3, 4, 5. இங்கேயும் உங்களுக்கு 5 ஆச்சு. பட் நீங்கள் எழுதுறது 4 தான் எழுதணும். ஒன்று நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஏதோ ஒன்று எது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியுதோ அதை எழுதிக்கோங்க, விட்டுருங்க. ஓகேவா? நோட் மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேஜ் எழுதணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இது லெட்டர் ரைட்டிங் பக்காவாக தெரியும் ப்ரோ. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, லெட்டர் ரைட்டிங் 2, அதுக்கப்புறம் இந்த 42 லுக் அட் த பிக்சர், இது பக்காவாக எழுதிடுவோம் ப்ரோ. இந்த 2 பேஜ் இதெல்லாம் எனக்கு டைம் இல்லை ப்ரோ, சலுப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதனா ஃபஸ்ட் நாளே எழுதிக்கலாம் நீங்கள். அது இல்லாமல் எரர் ஸ்பாட்டிங் வேறு இருக்குது. எரர் ஸ்பாட்டிங் ஈஸி தான். அப்புறம் மெமரி போயம் பாருங்கள். ரிவர்னு ஆரம்பித்து யூத்துன்னு முடிகிற மெமரி போயம் எழுதணும். அப்புறம் ஆர்த்தர் போயட் பேரும் போயம் பேரும் எழுதிருங்க. அதுக்கு 1 மார்க் இருக்குது. கடைசியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. சப்ளிமெண்ட்ரி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஹின்ஸை டெவலப் பண்ணி எழுதணும் நீங்கள் 8 மார்க்கு. அதுக்கப்புறம் 47 பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா மேலே 8 மார்க்குன்னு. பேராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேயே ஆன்சர் இருக்கும். வாட் டிட் சாக்ரேட்ஸ் பிலீவ்? Socrates was a simple man. He walked about barefooted, always wearing an old coat. He was a philosopher who believed that everyone should learn to think for himself. அவ்வளோ. இது எழுதுனா போதும் உங்களுக்கு 2 மார்க்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்சர் இதுலேயே இருக்கும். எடுத்து எழுதுனா போதும் மார்க்கு. ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட்.
எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் எக்ஸாம் கரெக்டாக வந்துச்சு, அப்படியே வந்துச்சாலும் எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எத்தனை மணிக்கு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம் சயின்ஸோ சோஷியலான்னு தெரியல, ஐ திங்க் சோஷியல்னு நினைக்கிறேன். வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ ஈவினிங் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே சின்ன குட்டீஸ், பாய்ப்பா. பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.